கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை சங்கீதம் 29 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டான மகிமையை நாம் செலுத்த வேண்டும். இயேசு என்ற நாமத்திற்கு உண்டான மகிமையை, கனத்தை நாம் செலுத்த வேண்டும். நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். அவர் நாமத்தின் வல்லமை நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே துதிக்க பாத்திரர், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், அவர் சேனைகளின் கர்த்தர், வாக்கு மாறாதவர், வல்லமை நிறைந்தவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நாமம் ஒன்றே சிறந்தது. இயேசுவின் நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளும் போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வெளிப்புற தோற்றத்தில் அலங்கரிப்பதை விட உள்ளான மனிதனை நாம் அலங்கரிக்க வேண்டும். உள்ளான மனிதனை பரிசுத்தத்தோடு நாம் அலங்கரிக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின இந்த ஓய்வு நாளில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். அவர் நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் கொடுப்போம். கர்த்தர் நம் தலைகளை இந்த தேசத்தில் உயர்த்துவார். அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனையை, அவர் செலுத்த வேண்டிய துதிகளை நாம் செலுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்மை இந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் சமூகத்துக்கு வந்து அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றி ஜொலிக்க செய்வார். கர்த்தர் அப்படியே எங்களை நடத்துவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளின் கால வேளையில் உம் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள கிருபை தருவீராக. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உம் நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் கொடுக்க கிருபை தருவீராக. அப்பா, பரிசுத்த அலங்காரத்துடனே உம் சமூகத்தில் வந்து உம்மை உயர்த்த கிருபை கொடுப்பீராக. உமது சமூகத்தில் வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, உம்மை தொழுது கொள்ளும்போது எங்கள் வாழ்க்கையை அது மாற்றும். எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாய் அது மாற்றும் என்பதை விசுவாசிக்கிறோம். நாளும் கரத்தில் கொடுக்கிறேன். நீர் எங்களை நடத்தும், ஆஸ்வதியும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த பரிசுத்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.